என்ன நடக்குது இங்க தமிழ்நாட்டில்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு மரியாதை பண்ணுறோம், பெரியாரோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து சுதந்திரமாக நடமாட முடியல, அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. என்னங்க இது பாசிச ஆட்சியாங்க? நீங்கள் தமிழின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை வேசர்பாடி முல்லை நகரில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தற்காலிகமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் வந்து தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சிருக்கவங்களுக்கு வந்து சாப்பாடு தாங்க கொடுக்க போயிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து சாப்பாடு கொடுக்க போனது ஒரு பிரச்சனையாங்க. ஏங்க அந்த பசியில் தன் உடைமைகளை இழந்து செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்க அந்த மக்களுக்கு வந்து ஒருவேளை தண்ணி, ஒருவேளை சோறு கொடுக்கறதுக்கு யாரா இருந்தா என்னங்க? அப்படி என்னங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோபம்? அங்க முல்லை நகர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து இரவு போயிட்டு உணவு வழங்கத்துக்கு போறாங்க, காவல்துறை அனுமதியோட. அனுமதி பெற்று போய் உணவு கொடுக்க போகும்போது அதை தடுத்து நிறுத்தி 2 நிர்வாகிகள் பெண்கள் மீது, ஒருத்தங்க மீது வந்து பூட்ஸ் காலோட வந்து எட்டி உதைத்திருக்கிறதா சொல்றாங்க, ஒருத்தங்களோட சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏங்க என்னங்க இது கொடூரம்? இது விலையில்லா விருந்தகம் நடத்த விட மாட்டாங்க. எங்க வந்து விலையில்லா விருந்தகம் நடக்கிறாங்களோ அங்க ஒரு இடம், ஒரு சின்ன கடை, அது வாடகைக்கு எடுத்து தான் நம்ம வந்து விலையில்லா விருந்தகம் நடத்துறோம். நம்ம வந்து சொந்த இடத்துலையோ பெரிய பெரிய பில்டிங்லாம் வச்சு நடத்துற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. எவ்வளோ எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வேளையாச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி கடந்த 5 வருஷமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் உதவி பண்ணி அந்த விலையில்லா விருந்தகம் சிறப்பாக நடக்குது. அதை எப்போ தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு நேரடியாக வர விக்கிரவாண்டி மாநாடு போட்டு பேச ஆரம்பிச்சாரோ அந்த நாள்ல இருந்து இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது தமிழக வெற்றி கழகம் பேரில் தளபதி விஜயன் அவர்களின் புகைப்படத்தை வைத்து எங்க ஒரு நல்லது நடந்தாலும் அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அந்த வாடகைக்கு இருக்கிற அந்த கடையை போயிட்டு அந்த ஓனரை மிரட்டி கடையை காலி பண்ண வைக்கிறாங்க. சரி, நாங்க அதை கூட வேண்டாம், ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒரு இடத்துல போட்டு நகரும் கடை மாதிரி வேன்ல நிக்க வச்சு கொடுத்து லைன்ல நிக்க வச்சு அப்படியாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது. டிராபிக் ஆகுது, வண்டி எடுங்கன்றாங்க. சரி, வெயில் தாக்கம், மனுஷன் சாவறான், அங்கங்க நீர்மோர் பந்தல் வச்சா பானையை உடைக்கிறாங்க, அந்த பேனரை உடைக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. என்னங்க கோபம் அப்படி உங்களுக்கு? ஏங்க நீங்க நல்லது பண்ணியிருந்தா உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க, நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க பண்றீங்கன்னா போராட்டம் வெடிக்கும். இன்னைக்கு எங்க தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, சட்டப்படி போராட்டம் நடத்துவோம். இது என்ன ஆட்சி இது? இதே பிரச்சனைகள் வந்து நீங்க வேற ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்த திமுக அரசு எப்படி பேசியிருக்கோம்? இந்த பத்திரிகையாளர்கள் எப்படி பேசியிருப்பாங்க? இங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கார்கள் பெண்கள். பார்த்தீர்களா ராஜஸ்தானை, பார்த்தீர்களா ஊபியை, பார்த்தீர்களா உத்தரப்பிரதேசன்னு சொல்லி, பீகார்னு சொல்லி பேசியிருக்க மாட்டீங்க. பாருங்க, நீங்க மணிப்பூர்னு பேசுறீங்களே, இங்க என்னங்க நடக்குது? இங்கே நான் தீ குளிச்சுதான் சாவேன். நான் விடவே மாட்டேன் சார், நான் செத்துதான் போவேன். அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கிழிச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. என்னங்க இது? உதவி பண்ண போன பெண்களை வந்து அடிச்சு அவங்களை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்னங்க இது? அநியாயமா இருக்குங்க. இது எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு அராஜகம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்குது. தயவு செய்து தமிழ்நாடு மக்கள் பாருங்க, இந்த கொடூரத்தை பாருங்க. உதவி செஞ்ச போனவுமா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க போறவங்களுக்கு வந்து நீங்க அடிச்சு துரத்துறீங்கன்னா இது என்ன கொடூரம்? மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? உண்மையிலே உணர்ச்சி வசப்படுறேன், எனக்கு ரொம்ப கோபம் வருது. என்னங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு 300 பேருக்கு காலையில் டிஃபன் கொடுக்குறோம், ஒரு ஈவினிங் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பால் திட்டம்னு கொடுக்குறோம். எவ்வளவு தடைகள்! ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா மண்டபங்கள் கொடுக்கறது இல்லை. எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள்! ஏங்க மக்கள் சேவை தானங்க செய்ய வந்திருக்கோம். உங்களை மாதிரி கொள்ளடிக்க வரலீங்க. நாங்க கொள்ளடிப்பதற்காக நாங்க வரல, கோடி கோடியா ஊழல் செய்வதற்காக நாங்க அரசியலுக்கு வரல. எங்கள் தலைவருக்கும் அந்த நோக்கம் கிடையாது. சேவை மனப்பான்மையோட, பொது நலத்தோட மக்கள் கூட வாழ்வாதாரத்தை மாத்திர முடியாதா, அவங்களோட வாழ்க்கை மாறிவிடாதா என்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்பிக்கையோட வராரு அவரு. இப்படி வந்து நிர்வாகிகளை துண்டு பிரச்சாரம் செய்யற பெண்களை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியான முறையில துண்டு பிரச்சாரம் செஞ்ச அரெஸ்ட், சாப்பாடு போட்ட அரெஸ்ட், சாப்பாடு கொடுக்க போறோம்னு சொன்ன அடி மிதி, பெண்களை அடிக்கிறது என்னங்க? சட்டம் எல்லாம் கிழிச்சு எங்க ஒரு மாதிரியா இருக்குங்க. அந்த அம்மா பேசுறத, அழுவுறத என்னால சத்தியமா பார்க்க முடியல.
நான் சாவணுன்றாங்க அவங்க. இப்படி பண்ணா நாளைக்கு பெண்கள் உளவியலாக ஒரு பயத்தை விதைக்கிறது. இது என்ன மாதிரியான ஒரு பயம் இது? ஐயோ நாளைக்கு நம்ம உதவி பண்ண போனால் நமக்கு இதான் நிலைமையோ நினைப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க. ஆண்கள் விடுங்க, அடிக்கிறதே தவறு. ஆண் பெண் இதெல்லாம் பிரிக்க விரும்பல. வலி ஒண்ணுதான், யாருக்கு அடிப்பட்டாலும். ஆண்களாவது ஓரளவுக்கு ஓகே தாங்குற. பெண்கள் என்னங்க பண்ணாங்க? அவங்க வயிற்றுல உதைக்கிறது, அவங்க சட்டையை கிழிக்கிறது, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்க்கலைங்க தமிழ்நாட்டில். இது வரைக்கும் பார்க்கல. போராட்ட மக்களை சுடுறீங்க. தூத்துக்குடியில போராட்டமே பண்ணக்கூடாதுன்றீங்க. சரி, நல்லது பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணக்கூடாதுன்றீங்க. என்னங்க நீங்க மட்டும் தான் பண்ணணுமா? வேற யாரும் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீடிக்காது, மிக நீண்ட நாட்களாக நீடிக்காது இதெல்லாம். அதுதான் எங்க தளபதி பாருங்க, அறிக்கை அவ்வளோ காட்டமா கோவமா தளபதியோட அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. கட்சியெல்லாம் விட்டுருங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, நான் தமிழர், காங்கிரஸ், இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம் வேண்டும் அல்லவா? நம்மளும் வந்து ஒரு சக மனிதர்களாக கட்சி இந்த பேதங்கள்லாம் விட்டுட்டு பாதிக்கப்படுற இடத்துக்கு ஒருத்தங்க உதவி பண்ண வராங்கன்னா அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்? ரைட், வாங்க பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். அதில் கூடமாக அரசியல் பண்ணுவீங்க? அதில் கூடமாக நீங்கள் வந்து ஐயோ அவங்களுக்கு எங்கே கிரெடிட்ஸ் வந்துடுமோ, எங்கே அவங்களுக்கு ஓட்டு மாறிடுமோன்னு பயப்படுவீங்க? ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு அந்த பாருங்க, தலைவரோட அந்த அறிக்கை, அதுவும் அந்த அம்மாவுக்கு வந்து கங்காவதின்றவங்களுக்கு வந்து வயது 45 வயசு ஆனவங்க. 45 வயசு இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ உடல் உபாதை இருக்கும் சொல்லுங்கள். அந்த நேரத்துலையும் அவங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கும்ல, குழந்தைங்க இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, அவங்க குடும்பன்றது ஒன்று இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டு பொதுநலத்தையும் பண்ணிக்கிட்டு சேவை நோக்கத்தோடு ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள நீங்கள் மிதிக்கிறீங்கன்னா மற்ற பெண்கள் அரசியல் நோக்கி வருவாங்களா? பெண்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும், பெண்கள் வெளியே வரணும், அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கணும்னு சொல்லி போராடிய தந்தை பெரியாரோட ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீங்கள் இப்படி வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளி உள்ளனர். மேலும் இதை தடுக்க சென்ற கழக மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டுள்ளனர். காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சோறு போட போனவங்களை தூக்கின்னு போய் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இவங்களுக்கு நாளைக்கு யாருன்னா வந்து சோறு போற லெவலுக்கு மாற்றி வச்சிருக்கிறீங்க. இது கொடூரமா இல்லையா சொல்லுங்க. சிரிக்க வெக்கக்கேடா இல்லையா? இது யாருன்னா பார்த்தாங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. என்னங்க அடிபட்டுருக்கு கேட்டா சாப்பாடு போட போனாங்க போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா? யாருன்னா மற்ற ஸ்டேட்காரன் நம்மளை பார்த்தா சிரிக்க மாட்டானா? என்ன ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா சொல்லுங்க. ஒண்ணுமே புரியல. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச்செயலா? உடைமைகளை இழந்து நிற்கிற ஒரு மக்களுக்கு காப்பாற்ற போறது என்ன பெரிய கொலக்குத்தமாங்க? மாபெரும் குற்றச்செயலாங்க. நாங்க என்னங்க கோட்டருக்கு 10 ரூபா வாங்கினோமாங்க? டாஸ்மாக் ஊழல் பண்ணோமாங்க? 300 கோடி ரூபாயில வீடு கட்டணுமாங்க? சொல்லுங்க. பசியில வாடுற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் பிஸ்கெட்டு தண்ணி கொடுக்க போனது தப்பாங்க? இதெல்லாம் அதுவும் தீ காயம் பட்டிருக்குங்க. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன நோக்கம்? காவல்துறை விட்டுருங்க, பாவம், அவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மேலிடத்துல இருந்து என்ன ஆர்டர் வருதோ அதை அவங்க செய்ய போறாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? ஏய், தமிழக வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாது பார்த்துக்க, பயம். அந்த வேட்டைக்காரன் படத்துல ஒரு டைலாக் வரும், வேதநாயகம்னா பயம்னு. பாசிசங்க இதெல்லாம். இவங்க சொல்றாங்க பிஜேபியை பார்த்து பாசிசம், இஸ்லாமியர்களை நசுக்கிறாங்க. சொந்த நாட்டில் இருக்கிற மக்களையே நசுக்கிறீங்க. இது பாசிசத்தின் உச்சம் அல்லவா? இல்லையா? நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவேகா பெண் நிர்வாகிகளை பூட்ஸ்காலால் வயிற்றில் எட்டி உதைத்ததையும் ஆடை பிடித்து அந்த ஆடை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரான்னு கேட்கிறாரு. ஐயா, எங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர், அந்த மிதி வாங்கின அந்த அம்மாவுக்கும் நீங்க தான் முதலமைச்சர். கட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த கட்சி இந்த பாகுபாடெல்லாம் விட்டுருங்க. இந்த செயலை நம் முதலமைச்சர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏத்துப்பாரா? இது பாசிசம் அல்லவா? இது உடனடியாக நீங்க இதுல தலையிட்டு அது என்ன பிரச்சனை பாருங்க, யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு நீங்க இது சொல்லணுமா வேண்டாமா? முதலமைச்சர் கண்டிப்பா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில மக்கள் இருப்பாங்களா இல்லையா? உங்களை இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சரா ஏன் உட்கார வச்சிருக்காங்க? இந்த செயலை
ஏற்றுக்கிறீங்களான்னு எங்க தளபதி கேட்கிறார். தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்பதற்கு இதை விட வேறு என்ன சாட்சி? தெளிவா கேட்கிறார். இது மக்களாட்சியா பாசிச ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு இதுதான், இதற்கு மேல வேற என்ன சான்று வேணும்னு எங்க தளபதி கேட்கிறார். கரெக்டான வார்த்தை தானே? திரும்ப படிக்கிறேன். தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்லன்ட்டாரு. அதிகார திமிர் பிடித்த, அதாவது ஹிட்லர் அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சி என்பதற்கு இதை விட வேற சாட்சியே இல்லடான்றார். போ, உடச்சி விட்டார், முடிஞ்சது. மக்கள் தெரிஞ்சுங்க, மக்கள் பார்க்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்று விளம்பரம் செய்யும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறிழந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரு நம்ம தளபதி. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்றதை பார்க்கலாம். மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடமிருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் பல முறைகளை சுட்டிக்காட்டியுள்ளேன். என்ன போட்டா இருப்பார், அண்டர்லைன் பண்ணுங்க, நல்லா பாருங்க. மக்கள் பெண்கள் வாக்கு தரோம், உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் சொல்லி ஓட்டை வாங்கி ஏமாத்திட்டு உங்க கட்சிக்காரங்கிட்ட இருந்து உங்க கட்சிக்கார பொம்பளைங்களை காப்பாற்றதே பெரிய விஷயம். அதை நான் பல இடத்துல சுட்டி காட்டியிருக்கேன். எதை சொல்றது தெரியுதா? அண்ணா பல்கலைக்கழகம் மேட்ரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, என்ன ஆச்சு? பதில் சொல்லுங்க. யார் அந்த சார்? நாங்க மறக்க மாட்டோம், கேட்டுக்கிட்டே இருப்போம், பதில் சொல்லுங்க. அராஜகத்தை கட்டவிழ்த்து விடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி அப்பாவிகளின் மீது மிருக பலத்தை காட்டி மக்களின் வெறுப்புகளை குவித்து வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் போராட வைத்திருக்கிறது. இதே போன்று மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டளை அல்ல, எச்சரிக்கை. மக்களே, இது பார்த்துங்க. இந்த நாடு என்ன போக்கில் போகுது, என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, தொடர்ந்து அங்கங்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலை கொள்ளை, பேப்பரை திறந்தாலே வந்து வெட்டு குத்துன்னு ஒரு பக்கம், பெண்களுக்கு சின்ன சின்ன சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல்கள், இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைய நிலை. இதை மாற வேண்டும், மாற்ற வேண்டும். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.